நடிகர் தனுஷ் மற்றும் மிருணால் தாக்கூர் லவ் பண்ணிட்டு வராங்க. சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஃபேமிலி வரைக்கும் தெரியும் அப்படின்னு பல ரூமர்ஸ் பாலிவுட் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துச்சு. இதுக்கு சைலண்டா இருந்த மிருணால் தாக்கூர் முதல் முறையா ஓபன் அப் பண்ணிருக்காங்க. மிருணால் மற்றும் தனுஷ் நிறைய பார்ட்டில ஒன்னா இருந்திருக்காங்க. லாஸ்டா மிருணாலோட பர்த்டே பார்ட்டிலையும் தனுஷ் கலந்துகிட்டு இருக்காரு. தனுஷுக்கு சம்பந்தம் இல்லாத பல பார்ட்டில மிருணால் கூட சேர்ந்து இருக்க மாதிரியான கிளிப்ஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துச்சு. மேலும் தனுஷோட சிஸ்டர்ஸான விமலா கீதா மற்றும் கார்த்திகா தேவிய மிருணால் தாக்கூர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் மிருணால் தாக்கூரை ஃபாலோ பண்றாங்க. இது எல்லாம் ஆதாரமா வச்சு பாலிவுட் மீடியா இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு பல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மிருணால் தாக்கூர் இத பத்தி ஓபனா பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ் கூட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் மட்டும்தான். ரீசெண்டா எங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் சோஷியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் எனக்கு தெரியும். அதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சன் ஆஃப் அதா நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டதை யாரும் தப்பா பேச வேண்டாம். சோ இந்த ஈவென்ட்ல கலந்துகிட்டதுனால என்னையும் தனுஷையும் சேர்த்து வச்சு பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு மிருணால் தாக்கூர் அந்த இன்டர்வியூ மூலமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.